பண்டைய காலத்தில் பானாசூரன் என்ற வல்லமையான அசுரன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவன் தவத்தின் தீவிரம் உலகங்களையும் அதிர வைத்தது. அவனுடைய தவத்தில் மகிழ்ந்த பிரம்மன், எந்த ஒரு ஆணாலும் உனக்கு அழிவு நேராது, ஒரு கன்னிப் பெண்ணால் மட்டுமே உன் முடிவு வரும் என்ற அபூர்வ வரத்தை வழங்கினார். அந்த வரத்தின் அகந்தையில் பானாசூரன் இந்திரனின் பதவியை அபகரித்து உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஆண் தெய்வத்தாலும் அவனை எதிர்க்க முடியாத நிலை. தேவர்கள் அனைவரும் திகைத்து தவித்தனர். நீ குமரி கண்டத்தில் மானிட உருவில் பிறந்து தவம் புரி. சிவன் சொன்னபடியே பார்வதி தேவி குமரி கண்டத்தில் கன்னியாக பிறந்தாள். கடல் நடுவே உள்ள பாறையில் ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி தவம் செய்தாள். நாரதரின் கலகத்தால் சிவன் கூறிய நேரத்தில் வரவில்லை. அந்த சமயத்தில் பார்வதியின் அழகில் மயங்கிய பானாசூரன் அவளை மணமுடிக்க விரும்பி முன்வந்தான். அவமானமும் கோபமும் ஒன்றாக பார்வதி தேவி ருத்ரகாளி வடிவம் கொண்டு எழுந்தாள். ஒரு கன்னி பெண்ணால் மட்டுமே வரும் முடிவு அந்த நொடியிலே பானாசூரனை அடைந்தது. தேவர்களின் வேண்டுதலால் தன் கோப சக்தியை ஒரு முக்குத்தியில் இறக்கி அதைத்தானே அணிந்து குமரி கண்டத்தில் மூக்குத்தி அம்மனாக இன்றும் தவக்கோலத்தில் அருள் புரிந்து வருகிறாள். போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள வன அரசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.